everyone. சூப்பரா நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ்ல ஐ வெரி வெரி ஹாப்பி. நானும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இதே மாதிரி எப்போதும் எங்களுக்கு நீங்க இதே மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச நீங்க கேட்ட ரெசிபிலாம் ஒன்றுனா நான் செஞ்சு காமிக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் ரசம். நிறைய பேர் வந்து முக்கால்வாசி பேர் இன்பாக்ஸில் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இதை சொல்லித்தாங்க, ஈஸியாக இருக்கிறது, ஸோ தட் நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேயே எல்லாம் முடிக்கிற மாதிரி அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ரெசிபிஸ் ஒன்றுனா இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ரசம் பார்க்க போகிறோம். இது வந்து 6-7 பொருள் தான், எல்லாமே நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற பொருள் தான். மொத்தமே 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கிற டைம் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் சாதம் ஆகிறதுக்குள்ளே இதாகிடும். ஸோ ஒரு அப்பளமோ இல்லைனா ஏதோ ஒன்று தொட்டுன்னு கூட சாப்பிடலாம். பருப்பு வைக்கணும் தனியாக தேவையில்லை. ஸோ எல்லாமே ஈஸி ப்ராசஸ். ஸோ அதை எப்படி செய்யறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி வேணால் அதை வெட்டி வச்சுக்கலாம். மிக்சியில் அரைய தான் போகிறது. அப்புறமா பருப்பு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மிளகு, நான் இன்றைக்கி 1.25 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஆஃப் மிளகு. அப்புறம் ஒரே ஒரு வத்த மிளகா எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் அதே அளவு 1.25 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். 1.25 டீஸ்பூன் ஜீரகம். அப்புறம் இது வந்து ஆப்ஷனல். இது வந்து மழை காலனால நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 பூண்டு எடுத்துட்டுருக்கேன். பாட்ஸ் ஆஃப் கார்லிக். நீங்கள் வந்து இன்னைக்கு கார்லிக் வேண்டாம்னு நினச்சேன்னா கார்லிக் போட வேண்டாம். இன்றைக்கி நான் கார்லிக் போட்டு, பிகாஸ் மழை சீசன்னால் எல்லாருக்கும் கோல்டு பிடிக்கிறது அந்த மாதிரியான ரெசிபிலாம் சாப்பிட்றது கேட்குறதுனால இது நான் எடுத்துட்டுருக்கேன். இன்றைக்கி 10 to 12 பாட்ஸ் ஆஃப் கார்லிக். அப்புறம் மேலே போடுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சேர்ந்து ஒரு 2 ஆர்க் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்களேன். இது நம்மளோட இஷ்டம்தான், எவ்வளோ வேணால் போடலாம். இதுக்கு பெருங்காயம் கிடையாது. உப்பு தேவையான அளவு. நான் இன்றைக்கி கல் உப்பு எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம் சப்போஸ் நீங்கள் பூண்டு போடாத பட்சத்தில் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் பூண்டு போடுறதுனால நான் பெருங்காயம் போட போதில்லை. அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி குட்டியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், இவ்வளோதான். நம்ம எல்லாமே நம்ம வந்து இப்போ சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் வந்து அதில் கொட்டை கோது அப்படிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு பருப்பை வேக வச்சு ஆக்சுவலாக ரசத்துக்கு போடுவோம் இல்லையா, ஆனால் இன்றைக்கி நம்ம பருப்பை டைரெக்டாகவே தக்காளியோட அரைச்சிட போகிறோம். அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜ் ஆல்சோ. பிகாஸ் உங்களுக்கு பருப்பு வேக வைக்கிற நேரம் கூட கிடையாது இதில். இது முக்கால்வாசி நீங்கள் ராத்திரி பண்ணையில் ஒரு தொகையிலோ ஒரு சுட்டப்பளமோ இருந்தாலே இதுக்கு போகிறோம். இல்லைனா ரோஸ்ட் கறி அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீடியம் சைஸ் 2 தக்காளியை உள்ளே போட்டுண்டு எல்லா பொருளையுமே ஒன்றா போட்டுக்க வேண்டியதான். ஒரு மிளகா வத்தல், காம்பு கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு மிளகாத்தல் போகிறோம். அப்புறம் சொன்ன அளவு 1.25 டீஸ்பூன் ஆஃப் மிளகு, 1.25 டீஸ்பூன் ஆஃப் ஜீரகம், அப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஆஃப் பருப்பு, அப்புறம் ஒரு 10 to 12 பல் ஆஃப் பூண்டு, அப்புறம் பாதி கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கடைசியாக அரைக்கிறதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலாக போடுற போகிறோம் தாளித்து கொட்டும் போது. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, குட்டி எலுமிச்சம்பழம் புளி, அதையும் நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இன்றைக்கி நான் கல் உப்பு போடுறதுனால நான் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க நம்ம அரைக்கிற பொறுத்து. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போது கோர்ஸாக அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு அரைச்சப்புறம் காமிக்கிறேன். இந்த பாருங்க, இப்படி சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. சட்னி மாதிரி எல்லா சாமானும் நல்லா கிரைண்ட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ வந்து இதை மிக்ஸி அலமி விட்டு தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி அளவுலாம் கிடையாது இதுக்கு.
நம்ம ரசத்தோட திக்னஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போது நான் வந்து இன்றைக்கி ஒரு 4-5 டம்ளர் ஆஃப் தண்ணி ஊற்ற போகிறேன். அது வந்து நம்ம ஊற்றும் போது இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கோங்க. பேஸ்ட் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸி அலம்பி விட்டு நான் ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன். இப்போது சின்ன டம்ளர் 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன். அந்த தண்ணி வந்து அதை சொல்கிறேன் தெரியல, நம்மளோட இதுதான். ஏன்னா சில பேர் அதில் கொஞ்சம் திக்கு ரசம் வேணும், சில பேர் அதில் தண்ணி ரசம் வேணும். இது வந்து இந்த கொதிக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நம்மளுக்கு. மற்றபடி இட் இஸ் வெரி 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 ஈஸி. இப்போது வேலைக்கு போகிறவா ஆற்றுக்கு வந்த உடனே டக்குன்னு சமைக்கணும்னா வெத்த குழம்போடு சீக்கிரம் ஆற டிஷ் இது. ராத்திரியில் வந்து ரசம் இது வந்து சூப் மாதிரியும் குடிக்கலாம். சப்போஸ் ரசம் வேண்டி சாதம் மாதிரி பிசைஞ்சு சாப்பிடலன்னா இது அப்படியே சூப் மாதிரியே குடிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பிகாஸ் டொமேட்டோ போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், மிளகு ஜீரகம் போட்டிருக்கோம். ஸோ அதை சூப்பாகவும் யூஸ் பண்ணலாம். சூப்பு பேர் வச்சுக்கோங்க, இல்லை ரசம், இன்ஸ்டன்ட் ரசம் கூட இட்ஸ் ஓகே. இது வந்து நீங்கள் சாதத்தில் சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படுறது பாருங்க. நான் இன்றைக்கி இந்த சொம்பில் ஃபுல் சொம்பு ஊற்றிருக்கேன். இந்த சொம்பில் ஒரு 5 டம்ளர்ஸ் இருக்கும். இந்த நார்மல் டம்ளர் இருக்குல்ல, நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர், அதில் ஒரு 5 டம்ளர்ஸ் ஊற்றிருப்பேன். இப்போ நம்ம உப்புமே போட்டாச்சு, அதனால் இப்போ எதுவுமே இதுக்கு எதுவும் இல்லை. ஒரு ரசத்தோட பதஞ்சா போகிறோம். இறக்கிட்டும் தாளிச்சுக்க நெய்யில் கருவேப்பிலையும் கடுகும் கொத்தமல்லியும் தாளித்து கொட்டிட்டா ரசம் ரெடி ஆகிடும். இது எப்படி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன். இப்போ பாருங்கள், தாளித்து கொட்டிடலாம். அது ஆற்றுக்குள்ளே இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் ஆஃப் நெய் எடுத்துட்டுருக்கேன், குட்டி டீஸ்பூன். இதில் நம்ம கடுகு மட்டும் தான் போட போகிறோம். கடுகும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட போகிறோம். சும்மா ஒரு எப்போவும் தாளித்து கொட்டுற மாதிரி 1 டீஸ்பூன் ஆஃப் கடுகு போடுங்க. அது வெடித்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அந்த நெய்யோட சூட்டுக்கு போட்டால் போதும். வெடிச்சுட்டு நான் கேஸ் அணைச்சிட்டேன். அதுலேயே நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஏன் இதில் போடுறோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் கொஞ்சம் நெய்யில் வதங்கினா கொஞ்சம் உள்ளே இறங்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம ரசம் பதஞ்ச உடனே அதில் ஊற்றிடணும். பாருங்க, நம்ம வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, இவ்வளோ ரசம் ரெடி ஆகிடுது. இதில் வந்து நம்ம இப்போது தாளித்து கொட்டினதை இதோட கலரே ஓகேனா ஓகே, அப்படி இல்லைனா மஞ்சள் பொடி நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இல்லை கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸி அலம்பி ஊற்றுறேன் இல்லையா, அப்போ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் பொடி போடலை, ஏன்னா அந்த ரெட் கலரில் இருக்கட்டுமேங்கிறதுக்காக. வேணா நீங்கள் மஞ்சள் பொடியை போட்டு அரைக்கவும் செஞ்சுக்கலாம், அரைக்கும் போதே. இப்போ ரசம் பதஞ்சு எடுத்து இப்போ நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியது. நுரைச்சின்னு வருது இல்லையா மேலே, ரசம் கொதிக்க வேண்டாம், இந்த பதஞ்சாலே போடும். ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சிட்டோம். ஸோ ஒன்றும் பெருசாக வேகணுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தக்காளி கூட நம்ம அரைச்சிட்டோம், அதனால் அது வந்து பெருசாக வேகணுங்கிறதுக்கே இல்லை. இன்னும் திக்காகும், ஏன்னா நம்ம பருப்பு போட்டு அரைச்சதால. அப்படி சப்போஸ் உங்களுக்கு திக்காகிடுது அப்படின்னா இன்னொரு 2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி அது திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போது ரசம் பதஞ்செடுத்து
இப்போ சர்விங் பவுலில் அதை போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இன்ஸ்டன்ட் ரசம் இஸ் ரெடி. இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சூப் மாதிரியும் குடிக்கலாம். இது வந்து பண்ணுறதுக்கு எனக்கு 7 minutes தான் ஆச்சு இன்றைக்கி. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நான் சொல்கிறேன், அரைக்கிறதுலேருந்து சொல்கிறேன். ஆட்லையை ட்ரை பண்ணி பாருங்கோ. மறக்காமல் எங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அங்கே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கோ. எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ. இது ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் வந்து இந்த மான்சூனுக்கு ஏற்ற ரசம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கணுன்னால ஐ ஜஸ்ட் மேட் இட். இதை எப்படி ஆற்றுல பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.